100 நாள் திட்டம்னு நீ 100 நாளைக்கு 100 நாள் திட்டம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபா கொடுக்குற. அந்த 100 நாள் திட்டத்தில் என்னத்தை புடுங்குனீங்க? புடுங்குறது மீன்ஸ்னா அங்கே களைகள்லாம் இருக்கும். ஆமாம், அந்த இதெல்லாம் வேர்லாம் பிடுங்கி அதெல்லாம் சுத்தம் செய்ய வரதா சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? அதை திறம்பட வேலை செஞ்சுருக்கான்னு வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது? நீங்கள் பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த வேலை எந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற நிறைய இது இருக்குல்ல. ரேஷன்லாம் முன்னாடியாவது அவங்க ரேஷன் கார்டை கொடுக்குறவன் ஏமாற்றிட்டான்னு இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன். நீங்கள் கையை வச்சாதான் நான் அரிசி வாங்கவே முடியும். அந்த ரேஞ்ச் தான். ஸோ இன்னைக்கு யாரையுமே ஏமாற்ற முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற இடத்துல யாரையும் ஏமாற்றி வாழ முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் ஆன்லைன் ஆக்கிட்டீங்க. சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ மொத்தமாக யார் ஏமாத்துறது? இடையில இருக்கவன் திருடக்கூடாதுன்னு மேலே இருக்கிறவன் திருடுறதுக்கு போட்ட பிளான் தான் ஆன்லைன் டெவலப்மெண்ட்டா? சார், ஆனா இங்க இருக்கிற மாதிரியான மாடல் பார்த்து தான் வந்து குஜராத்ல கூட இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், இது சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், இந்தியாவோட மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாடு தி பெஸ்ட். அதுவும் ஸ்டாலினோட இதில் தி பெஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொதுமக்களுக்கான திட்டங்கள் இது ஆக்சுவலாக வந்து உலகத்திலேயே சொல்லுவேன், உலகத்திலேயே வந்து லேடிஸ் அதாவது காவலர்கள், பெண் காவலர்கள் அப்படிங்க முத உருவாக்கம் செஞ்சதே கலைஞர். இது மாதிரி கலைஞர் திட்டங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அவ்வளவு பெருசா உருவாக்கி வச்சிருப்பாரு.